வணக்கம் நேயர்களே, எல்லாருக்கும் அடியனுடைய வாழ்த்துக்கள். கடந்த தீபாவளி திருநாளை அனைவரும் சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீர்கள். எல்லோரும் குடும்பத்துடன் கொண்டாடிய அந்த திருவிழாவுக்கு அடியனுடைய வாழ்த்துக்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போது எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா திருமணம். இப்போ இந்த திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இயற்கையிலேயே அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் திருமணங்கள் குருவனுடைய பார்வையில் குரு பார்வை வந்துட்டால் கல்யாணம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் அப்படிங்கிற ஒரு கருத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ குரு பார்வை எப்போ வரும்னு சொல்லி காத்துட்ருக்குறாங்க. குரு பார்வை வரும் பொழுதுங்க ஒரு சில யோக ஜாதகங்களுக்கு தடை இல்லாமல் திருமணம் நல்லாவே சிறப்பாக நடக்குது. தடை ஏன் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி தானுங்க. ஒரு ஜோதிட ஜாதகம் பார்க்க வந்த ஒரு ஜாதகர் கேட்ட கேள்விங்க. நாம் இந்த கேள்வியை அவருக்கு மட்டும் பதில் சொல்லாமல் எல்லா மக்களுக்கும் இந்த ஒரு பதில் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அவங்க அதை பொறுமையாக ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு அமையும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இருக்கிறதுலையே முதல் லக்கணம் மேச லக்கணம். இந்த மேச லக்கணத்துக்கு 7ஆம் இடம் பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானம்னு சொல்கிறோம். அந்த களத்திரஸ்தானம் 7ஆம் இடம் துலாம் ராசி. அப்போ 7க்குரியவர் யாருங்க? சுக்கிரன். சுக்கிர பகவான் ஆட்சி பெற்ற ராசிங்க. இப்போது 7ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தால் திருமணம் தடை இல்லாமல் நடக்கும், எந்த கிரகம் இருந்தால் தடை ஏற்படும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குதுங்க. அப்போ 7ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா சுப கிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக திருமணம் தடை இல்லாமல் நடக்கும். அப்போ அந்த சுப கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான், புதன், சுக்கிரன், இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா சுப கிரகங்கள். இது பொதுவான கிரகங்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அசுப கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சனீஸ்வரன் கிரகம், சூரியன், செவ்வாய், இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அசுப கிரகங்கள். இது களத்திரஸ்தானத்தில் 7ஆம் இடத்தில் இருந்தால் நிச்சயமாக சுபகாரியங்களுக்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள். அதே சமயம் சுபகிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக திருமணம் தடை இல்லாமல் திருமண வயதில் நேரம் காலம் எல்லாம் பொருந்தி வர்றப்பங்க கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும். அந்த ஜாதகர் சிறப்பாக இருப்பாருங்க. சரி, அசுப கிரகங்கள் இருந்தால் என்ன செய்வது அப்படிங்கிறத நம்ம கேள்வியை கேட்குறோம். இப்போ அசுப கிரகங்கள் இருக்கும் பொழுதுங்க அந்த அசுப கிரகங்களை சுபர் பார்த்தாலும் திருமணம் தடை இல்லாமல் நடக்கும். அதே சமயம் அவருக்கு நடக்கின்ற சுப திசை காலங்களிலும் திருமணம் நடக்கும். ஆகையினால அவங்க அந்தந்த ஜனன ஜாதகத்தில் இதை ஆராய்ச்சிக்கு எடுத்துட்டுங்க நிச்சயமாக சொல்கிறேனுங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுக்கு நிறைய பரிகார கோயில்கள் இருக்குது, வழிபாடுகள் இருக்குது. அதை சிறப்பாக செஞ்சுங்க. திருமண வயதில் திருமணம் செய்து அந்த ஆயிரங்காலத்து பயிர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதை அடியேன் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளர்க. வணக்கம்.